அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாத பித்த கபம் அப்படின்னு 3 விதமான நாடிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதனுடைய இம்பேலன்ஸ் நடக்கும்போது உடம்புல உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பித்தத்தன்மையை நம்ம எப்படி சரி பண்ணுறது, பித்தம் சார்ந்த உபாதைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பித்தம் அப்படிங்கிறது பல பேருக்கு அதிகமாகவே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் முறையும் உணவு முறையும், இதனுடைய தவறான பழக்க வழக்கங்கள் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது அந்த பித்தத்தை சரி பண்ணக்கூடிய உணவு முறைகள் நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டோமே ஆனால் பித்தத்தை நம்ம சமப்படுத்திக்க முடியும். அப்போது பித்தம் சார்ந்த உபாதைகள் என்ன? இரத்த சோகை, மிக முக்கியமாக பெண்களுக்கு நான் சொல்கிறேன், பெரும்பாலானவங்களுக்கு இரத்த சோகை அனிமிக் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? இதற்கு காரணம் என்னென்னா பித்தத்துடைய தன்மை தான். அதே மாதிரி பித்தத்தினால ஏற்படக்கூடிய காய்ச்சல், பித்தத்தினால ஏற்படக்கூடிய தலை சுற்றல், அதே மாதிரி செரிமான தொந்தரவு, இவைகள் எல்லாமே பித்தத்தினால உருவாகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உடல் முழுவதும் பயங்கரமா வலிக்குது, தசைகள் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கும் பித்தத்தினால உபாதைகள் ஏற்படலாம். அப்போ இந்த பித்தத்தினால் உருவாகக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, மிக முக்கியமானது எண்ணெய் குளியல். நீங்கள் எண்ணெய் குளியல் எடுக்கிறீங்க அப்படின்னா பித்தம் உடம்புல சமமாகறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகம். பித்த சூடுங்கிறது தனியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க, எனக்கு எண்ணெய் ஒத்துக்காது, எனக்கு சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டாம். மிக குறைந்த அளவு, ஒரு மருத்துவருடைய ஆலோசனையோடு மிக குறைந்த அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே நார்மலாக தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சமப்படுத்தும். அது கூடவே பார்த்தீங்கன்னா பித்தம் சார்ந்த உபாதை இருக்குது, நாங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு, புளி அதிகம் சேர்க்க வேண்டாம். அது கூடவே உப்பு சேர்க்க வேண்டாம், கடலை சேர்க்க வேண்டாம். புளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற பித்தத்தையும் சூட்டையும் அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு அனிமிக் இருக்குது அப்படின்னா புளி தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிக குறைவான அளவில் புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, புளிப்பு சார்ந்த உணவுகள் தவிருங்க. அது கூடவே உப்பு மிதமான அளவில் இருக்கணும், குறைந்த அளவு, அதாவது அரை உப்பு வீதத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா தூரம்பருப்பு, அதிகமாக தூரம்பருப்பு சேர்க்க வேண்டாம், மிக குறைவான அளவில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கோழி உணவு சாப்பிட வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். அது சார்ந்த சூப்பு, கோழி சூப்பு நான் குடிக்கிறேன், அதுவும் வேண்டாம். உணவுகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முழு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடுங்க. முழு நெல்லிக்காய் வாங்கி கடிச்சு சாப்பிடுங்க. அப்படி கடிச்சு சாப்பிட உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் ஜூஸ் அடித்து குடிங்க. டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட முருங்கைக்கீரை, ஏதாவது ஒரு கீரை எப்போவுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 நாள் கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். எப்பவுமே முருங்கைக்கீரை லேசான முறையில் தேங்காய்லாம் போடாமல் ஜஸ்ட்டு சிறு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நன்மை. மிக முக்கியமானது கொத்தமல்லி உணவில் நீங்கள் எந்த அளவு சேர்த்துக்கிறீங்களோ உங்களுடைய பித்தத்தை சமப்படுத்தி உங்களுடைய உடலை மேலும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கும், கடுமையான உடல் வலியினால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா அந்த வலியை சரி செய்வதற்கும் கொத்தமல்லி மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம் பெருகட்டும். பித்தத்தை சமப்படுத்தி பித்தம் சார்ந்த நோய்கள் வராமல் உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.